ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது சவுத் ஈஸ்ட் யூரோப்பில் கிட்டத்தட்ட 63 லட்சம் பாப்புலேஷன்ஸோடு இருக்க மோண்டினீக்ரோ அப்படிங்கிற கண்ட்ரியில் உள்ள கொட்டோர்னு ஒரு இடம் தான். இந்த நாட்டோட மெயின் எக்கானமிக்கல் என்ன அப்படின்னா டூரிஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 25லேருந்து 30 லட்சம் டூரிஸ்ட் வருஷத்துக்கு இங்கே வந்து போகிறதா சொல்கிறாங்க. மற்ற நாடு மாதிரி சில்லாக இருக்க டைமில் தான் கூட்டம் வரும் இல்லை. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வார்ம் அண்ட் சன்னியாக இருக்க நேரம், அதாவது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் ஜாஸ்தி க்ரௌட் இங்கே வருது. இந்த நாட்டில் யூரோ தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனோட சேர்றதுக்காகவும் கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. இந்த நாடு குரோஷியா, செர்பியா, அல்பேனியா, ஹெர்சிகோவினா அப்படின்னு ஒரு 6 நாட்டுக்கு பார்டர் ஷேர் பண்ணுது. கிட்டத்தட்ட 44 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ஏரி இங்கே இருக்கதாகவும் அந்த ஏரி தான் யூரோப்லேயே மிகப்பெரிய ஏரின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டில் அதிகம் மலைகளும் காடுகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பறவை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த நாடு தான் ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த நாட்டில் உள்ள ஆறுகள்லேருந்து ஒரே நேரத்தில் 40,000-50,000 அளவு பறவை பறக்கும். அதை பார்க்குறதுக்காகவே தனி கூட்டம் இங்கே வரும்ன்ட்டு சொல்கிறாங்க. இல்லை 74.9% கிறிஸ்தவர்களும் 19.9% இஸ்லாமியர்களும் 4.8% மற்ற மதத்தை சார்ந்த மக்களும் வாழ்கிறாங்க. இந்த நாட்டோட தலைநகரம் பேர் பொட்கோரிக்ஷா. இந்த நாட்டோட மக்கள் தொகையில் 19 லட்சம் பேர் அந்த ஒரு சிட்டியில் மட்டும் வாழ்கிறதா சொல்கிறாங்க. இங்கே கொட்டோரில் ஒரு ஓல்டு பேலஸ் ஒன்று இருக்குது. 17வது செஞ்சுரியில் கட்டின அந்த பேலஸ் பக்கத்துலேயே ஒரு மியூசியம் இருக்குது. ஆனால் அங்கே நம்ம யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போவும் அங்கே அந்த ராஜா ஃபேமிலி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட சுற்றளவு 13,883 கிலோமீட்டரு. இந்த நாட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் மாண்டினீக்ரின். ஆனாலும் இங்கே வந்து செர்பியன், குரோஷியன் இவங்களோட லாங்குவேஜும் இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த நாட்டுக்குள்ளே க்ரூஸ் ஷிப்பெல்லாம் என்ட்ரு ஆகும்போது 2 பக்கமும் மவுண்டெயின்ஸ் இருக்கும். நடுவில் ஆறு மாதிரி வரும். அந்த ஆற்று வழியாக தான் கப்பல் வரும். அதே போல் இந்த போர்ட்டில் ஒரே ஒரு கப்பல் தான் ஒரு நேரத்தில் நிப்பாட்ட முடியும். அதனால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி தான் கப்பல் நிற்கும். அந்த கப்பல்லேருந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் வெளியில் வரணும்னா லைஃப் போட் யூஸ் பண்ணி தான் வருவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து போட் ரைடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சைடில் வந்து பார்த்தா கூட ஒரு சில சின்ன சின்ன பெட்டிக்கடை மாதிரி இருக்கும். ஆனால் அது பெட்டிக்கடை கிடையாது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா டூரிஸ்ட் கைடாக இருக்கும். இங்கே இத்தனை நாள் ட்ரிப்பு அப்படி ஒரு கைடாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.